கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் என்றால் அது என்னவாக இருக்கலாம்? அதுதான் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக நான் 10ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அந்த ஒரு முக்கியமான காரியம் என்ன என்பதை கவனிப்பதற்கு முன்பதாக 2 கருத்துக்களை சொல்லி அந்த முக்கியமான காரியத்திற்கு போக விரும்புகிறேன். இந்த 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எப்படி தொடங்குகிறது என்று நம்ம பார்க்கிறப்போ there is a team work. அதாவது எஸ்ரா எருசலேமுக்கு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அவர் தனியாக வரல. அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோடு கூட ஆசாரியர்கள், லேவியர்கள், பாடகர்கள், வாசல் காவலர்கள், அதே போல் நிதனிமியாரிலும் சிலரை இப்போ ஒரு டீம் அவர் பில்ட் பண்ணுறார். என்றைக்குமே குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கடவுளுடைய ஊழியமாக இருக்கலாம், இல்லை உலக பிரகாரமான வாழ்வாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். எதை நம்ம செஞ்சாலும் நாம் அந்த காரியத்தை செய்வதற்கு நம்மோடு கூட துணை நிற்கிற நல்ல நபர்கள் தேவை. அடுத்த வசனம் 8ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவங்கள் எல்லாமே வரலாற்று சம்பவங்கள். மறுபடியும் நீங்கள் பாருங்கள், 8ஆம் வசனத்தை சொல்லிக்கிற அந்த ராஜாவினுடைய 5ஆம் மாதத்தில், அர்த்தசாஷ்ட ராஜாவினுடைய 5ஆம் மாதத்தில் வேதத்தில் எந்த சம்பவங்கள் எந்த காலகட்டத்தில் நடந்தது என்பதை தெளிவாக நம்ம பார்க்குறோம். இப்போ பைபிள் இஸ் a ஹிஸ்டாரிக்கல் புக். ஓகே, இப்போ நம்முடைய மெயின் கருத்துக்கு, ஒரு முக்கியமான கருத்துக்கு, ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன, எதுக்காக நம்முடைய வாழ்க்கையை சொல்லுவோம். 10ஆம் வசனத்தில் அதை நம்ம பார்க்குறோம். எஸ்ரா கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் அதை கடைபிடிக்கவும் அதை பிறருக்கு போதிக்கவும் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டான். நம்ம வாழ்க்கை கடவுளுக்காகங்க, நமக்காக கிடையாது. இப்போ நான் கடவுளுக்காக வாழ வேண்டுமே என்றால் கடவுள் நான் எப்படி வாழ வேண்டும் என்று தன்னுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தையில் என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத கற்றுக்கொள்வதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் அதை கற்று கொடுப்பதற்கும் நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் மெய்யான கிறிஸ்தவ ஜீவியம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ ஜீவியத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்காக, ஆசீர்வாதத்துக்காக தேடுறவங்களா இருக்காங்க, சுகத்துக்காக தேடுறவங்களா இருக்கிறாங்க, தங்களுடைய குடும்ப நலனுக்காக தேடுறவங்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கடவுள் கொடுப்பார், கடவுள் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் எதற்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும்? கடவுளுடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா தினமும் அவருடைய வார்த்தையை தியானித்து அதிலிருந்து புது புது கருத்துக்களை நான் கற்றுக்கொள்பவனாக இருக்க வேண்டும். 2வது, அதை கடைபிடிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, என்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து அதன்படி நான் வாழ வேண்டும். 3வதாக, அதை நான் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் மட்டும் அதை கற்றுக்கொண்டால் பத்தாது, அதை பிற மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் கடவுளுக்குள்ளாக வளர, அவர்கள் கடவுளுக்குள்ளாக கட்டப்பட நான் அவர்களுக்கு என்னை ஒப்புவிக்க வேண்டும். தேவன் தாமே இந்த ஒரு கருத்தை நாம் புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்குள்ளாக வளர்ந்தவரை மகிமைப்படுத்த நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஆமேன்.